அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி பாஜக கூட்டணியில் இணைத்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ரஜினி ரசிகர்கள் 20,000 பேர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்போது பேசிய ஸ்டாலின், குட்கா வழக்கு, கோடநாடு வழக்கு உள்ளிட்டவற்றை வைத்து அதிமுகவை பாஜக மிரட்டி வருவதாக தெரிவித்தார். குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்றும் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்தார். அதிமுக பிஜேபியோடு சேர்ந்தா ஒரு இடம் கூட வளராதுன்னு அதிமுகவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா சேர்றாங்கன்னா என்ன காரணம்? முதல்ல சேர மாட்டோம்னா சொல்லி பார்த்தாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு வரோம், ஒரு 4-5 சீட்டா ஜெயிச்சுட்டு வரோம், இப்போ வேண்டாம் என்று எவ்வளோ சொல்லி பார்த்துருக்குறாங்க. உங்களுக்கு 4-5 சீட்டு கிடைக்கலாம், அவங்களுக்கு ஒரு சீட்டும் வராது. சீட்டு வராட்டினாலும் பரவாயில்ல, நோட்டாவை விட ரொம்ப இறங்கி போயிடுவோமே. ஆகவேதான் எப்படியும் எங்களோடு நீ கூட்டணி சேரணும் என்று மிரட்டப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், பயமுறுத்தினார்கள். என்ன பயம், என்ன அச்சுறுத்தல், என்ன மிரட்டல்? குட்கா, வருமான வரித்துறை ரைடு ரெக்கார்டு இருக்கு. கோட்டையிலேயே தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்திலே ரைடு நடத்தி இருக்கிறோம்.